இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம பாண்டியன் ஷோ சீரியல் மட்டும்தான் இப்போதைக்கு முதல்ல பார்க்கணும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்பொழுது எப்பயுமே நம்ம முன்னாடி பார்த்தோன்னா எந்த சீரியல் பார்க்கும்பொழுதே ஓரளவுக்கு நல்லா போகுது, நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்கிறது தான் முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி இப்போ இருக்கிறது பாண்டியன் ஷோஸ் தான். ஸோ இப்போ இதில் இன்னைக்கு எபிசோடில் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஜவுளி எடுக்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. சந்தோஷமாயிட்டு உடனே லீவ் போட்டு போயிடுறோம், நீங்களாம் வந்துருங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கும்போது பழனிவேல் நான் வரணும்னா நீ கடையை பார்த்துக்கங்கிறாரு. இந்த மாதிரியே நீங்கள் என்னை விட்டு போனீங்க அப்படின்னா நான் கடையை விட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னா இப்போயே கூட போடா அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. மானரோசெலாம் இருக்குல்ல போடனா ஒரு பாவம் ரொம்ப உங்களுக்குறாங்க எல்லாரும். ஸோ அதுக்கெல்லாம் நடந்து முடிஞ்சு அப்புறம் இவங்களுக்குலாம் குழலி வீட்டுக்கெல்லாம் அதுக்கு நம்ம எடுக்கணுங்கிறாங்க. குழலியோட குழந்தையை பற்றி பேசவே மாட்டாங்க, அந்த குழந்தையை காட்டவும் மாட்டாங்க. முதல் எபிசோடில் குழந்தை இருக்குனாங்க, இப்போ குழந்தை இருக்க மாதிரியே காமிக்கல. ஸோ அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்துருவாங்கங்கிறாங்க. தங்கமயில் ஃபேமிலி எல்லாருமே அங்கே வந்துருவாங்க, நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுதே வெட்டிங் பிளானர் வந்துடுறாரு. ஸோ வெட்டிங் பிளானர் வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட எப்படி கல்யாணம் வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன பையனாக ஒருத்தர் வராரு. நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாரு. அவர் 3 நாள் கல்யாணம், முதல்ல மெஹந்தி ஹல்தி, அதுக்கப்புறமா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி இருக்கணும். பீச் இல்லைனா கார்டன், பீச் இங்கே இல்லையா அப்போ கார்டனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபருக்கு சூப்பராக இருக்கணும், சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இத்தனை பேர் வருவாங்க, அத்தனை இது அப்படி இப்படின்லாம் கேட்க அவர் யானை வேணுமா குதிரை வேணுமா மாப்பிள்ளையை கூட்டு வரதுக்குன்னா அதெல்லாம் ஹைட்டு பயம்ட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வேணாம், காரே ஓகே அப்படின்னு எல்லாத்தையும் பேசி முடிக்க நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் அமௌண்ட் சொல்லுவோம், மற்றவங்கள மாதிரிலாம் அமௌண்ட் சொல்ல மாட்டோம், கவலைப்படாதீங்க, ஒரு 40 lakhs மட்டும் ஆகும் அப்படின்னா குடும்பமே ஷாக் ஆகிட்டாங்க. பெரிய அதிர்ச்சி ஆகிட்டு 40 லட்சமா அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. உடனே 4 லட்சங்கிறத 40 லட்சம் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு. இல்லை 40 லட்சம் தான் அப்படின்ட்டு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறேன், ரொம்ப பிஸி அப்படின்னு நீ கிளம்புப்பான்னு அனுப்பிவிட்டாங்க. விளக்கு வச்சதுக்கப்புறம் நான் காசு கொடுக்க மாட்டோம் கிளம்புப்பான்னு அனுப்பிட்டு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம முன்னாடி நினச்ச மாதிரி கல்யாணம் ரிசப்ஷன் மட்டும் வைப்போம், இவ்வளோ காசுலாம் கொடுத்து நம்ம வீடே கட்டிடலாம் வீடே அப்படின்ட்டாங்க. நம்ம என்ன பாரம்பரியமாக 5000 பேரை கூப்பிட்டு பண்ணுற கல்யாணத்தை கூட முன்னாடிலாம் பண்ணியிருக்காங்க, அதனால் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. சரவணன் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு மனசளவில் அதை ஏற்றுக்கிறார். அந்த சம்பவமும் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் நைட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் காமிச்ச முக்கியமான சம்பவம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அப்போ தான் குமரவேல் வராரு, ஏதோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஜவுளி போலாம் வெட்டிங் பிளானருங்கிறது பின்னாடி சேர்க்கப்பட்டது போல். ஏன்னா மிச்ச ட்ரெஸ் எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரே நாள் நைட்டில் கண்டினியூஸாக நடக்க வேண்டிய விஷயங்கள். அந்த ராஜி கல்லை விட்டு அடிக்கிறது அதை மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி பின்னாடி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அவங்க குமரவேல் இறங்குறாரு. இறங்கி அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜி அதை பார்த்து கல் எடுத்து ஓங்கி அடிக்கலான்னு போகும்போது ஜன்னல் வழியாக கதிர் பார்த்துறாரு. கல் எடுத்து மண்டையிலே ஒரு அடியை போட குட்டி கல் தான், மண்டையில் அடியை போட்டால் அவர் கோவமாக திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே ராஜி போயிடுறாங்க. அதில் கதிர் வந்துடுறாரு. உடனே கதிர் தான் அடிச்சான்னு நினச்சி அவர் ஓங்கி அடிக்கலான்னு வர்றாரு. குத்தலான ஒரு அடி கொண்டுற போது டக்குன்னு நடுவில் பார்த்து ராஜி நின்றுறாங்க. எங்கடா வந்தீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு நின்றுட்டாங்க. நின்றுட்டு உடனே என்னடா அப்படின்னா ஏய் நகரு அவனை விடமாட்டேன் நான் அப்படின்னா, கல்லை விட்டு அடிக்கிறியாடா அப்படின்னா, அவன் கல்லை விட்டு அடிக்கல, அங்கே என்ன பார்க்குறேன் என்ன பாரு, நான் தான் கல்லை விட்டு அடித்தேன், ஏதோ ஆர்டர் கொடுத்து தேவையில்லாமல் அவமானப்படுத்தினியாமே அப்படின்னா, அதுக்குள்ளே சொல்லிட்டானா ஆர்டர் லேட்டாக கொண்டு கொடுத்தான் திட்டினேன் அப்படின்னா, இந்த பாரு தேவையில்லாத வேலை பண்ணாது அப்படின்னா, நீ ஏன் கேட்குற அப்படின்னா, நான் கேட்க தான் செய்வேன், நீ எதுக்கு தேவையில்லாத வேலையை நீ பண்ணுறது, இதெல்லாம் இந்த மாதிரி சல்லித்தனம்லாம் பண்ணுறாங்கிறது அப்பாவுக்கு சித்தப்பாக்கு தெரிஞ்சால் ஓகேவா, அவங்க விடுவாங்களா உடனே, கண்டிப்பாக உனக்கு கண்ணம் பழுத்துரும் அடிச்சிருவாங்க அப்படின்னு. உடனே ஓவராக பேசாத அப்படிங்கிறாங்க. உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் எனக்கும் ஓடுது, உனக்கும் எனக்கும் கோவம் வரும், நீ இந்த மாதிரி ஓவராக பண்ணிட்டு நானும் நீ என்னை அடிச்சேன்னா சும்மாலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், நானும் உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு இவங்க பேச, என்ன ஓடி போயிட்டு ஓவராக பண்ணுறியா அப்படின்னு. ஆமாம் ஓடி தான் போனேன், பிடிக்காத கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க என்ன கேட்காம பண்ணீங்க அதனால தான் ஓடினேன் அப்படின்னா, நகையெல்லாம் எடுத்து போனேன், என் நகை தானே எடுத்து போனேன், உன் சொத்தவன் எடுத்து போகல, இன்னும் ஓய் இவ்வளோ திமிரா பேசுறியா நீ அப்படின்னா, அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கதிருக்கு சிரிப்பே வந்துடுது. போடான்னு துரத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் தூங்க வரும்பொழுது நீ மேலே படுத்துக்கிறான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்ல, அவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை பொம்பளை பிள்ளையை கீழே படுக்க வச்சான் கதிர் அப்படின்னு இருக்கக்கூடாது, நீ படுத்துக்கோன்ட்டாங்க. படுத்துட்டு கடுகு மாதிரி இருந்துட்டு அவ்வளோ குதிக்கிறியா நீ அப்படின்னா, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லி இவங்க வசனத்தை சொல்லிட்டு, எப்படி உனக்கு அவ்வளோ கோபம் அப்படின்னா, உன் மேலே ஒன்றும் பாசத்தில் இல்லை, என்னால் தானே ஒன்று இப்படி பண்ணுறான், என்னால் நான் பண்ண தப்புக்காக யாரை பண்ணாலும் நான் போய் கேட்பேன் அப்படின்னு சொல்ல, சரி 2 பேரும் மாற்றி சிரிச்சுட்டு படுத்துடுறாங்க. காலையில் எழுந்து பார்த்தா இப்போ கோமதி எண்ணெய் தேய்ச்சி விடுறாங்க மீனாவுக்கு. எண்ணெய் தேய்ச்சி விட இந்த பக்கம் இப்படி ஒரு மாமியார் நான் பார்த்ததில்லை அப்படின்னு இந்த பக்கம் பழனிவேல் பேசிகிட்டு இருக்க. ராஜி வேறு வந்தோடனே கையெல்லாம் வேறு வலிக்குது அப்படின்னு, சரி இருங்க கை அமைக்க விடுறேன். இந்த பக்கம் ராஜி கை அமைக்க விட, உனக்கும் நான் எண்ணெய் தேய்ச்சி விட்றான்னா வேணாம் நானே எனக்கு தேய்ச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ராஜி. நீங்கள் தலையவே பிச்சு விட்ருவீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஆட்டோ இறங்குது. ஏதோ பக்கத்து வீட்டுக்கு தான் போகல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, ஆட்டோவில் இறங்குறது மீனாவோட அம்மா.
அவங்க இறங்கி இப்படி பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து இந்த நம்ம பொண்ணு ஓடி வந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் வந்து அவங்க அத்தை வந்து தலைக்கு என்ன தேய்ச்சி விட, இன்னொரு வீட்டுக்கு அந்த ஓர்படியால் தானே அவங்க வந்து கையமுக்கி விட அப்படிங்கிறதெல்லாம் பார்த்த உடனே வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு கண் கலங்களாகவும் இருக்குது, ஒரு கோபமாகவும் வருது. உடனே இவங்க வந்திருக்கிறது உங்கள் அம்மா தான் பழனிவேல் சொன்னோடனே குடுன்னு ஓடுறாங்க. மீனா ஓடி கட்டி பிடிச்சி அம்மா அப்படின்னா அவங்க வந்து ஒரு பையன் நீட்டுறாங்க. நான் உள்ளெல்லாம் வரல இருந்தா அப்படின்னு பையன் நீட்டுறாங்க. ஏதாச்சும் என்ன காரம் மிக்சர் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பழனிவேல் சொல்லிட்டு இருக்கும் போதே எடுத்து பார்த்தா அது உள்ள நகை இருக்குது. நகை இருக்கிறத பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து